Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 871 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம லூஃபியும் கட்டகுரியும் ரெண்டு பேரும் அவங்களோட மொத்த பவரை யூஸ் பண்ணி கண்டமே ஒரு பஞ்ச வச்சானுங்கல்ல. லூஃபியோட அடி அவன் வயித்துல விழுந்திருக்கும், இவனோட அடி லூஃபி வயித்துல விழுந்திருக்கும். ரெண்டு பேரும் அட்டாக்ல மிஸ்ஸும் ஆகல, அவனுங்க கையிலேயே டைரக்டாவும் குத்திக்கல. ரெண்டு பேர்த்தோட பாடியிலயுமே நல்ல அடிதான். அப்படி அடிச்சது மட்டும் இல்லாம மாத்தி மாத்தி முறைச்சுக்கிட்டே நிப்பானுங்க. அதே நேரம் ப்ரூலிய காட்டுறாங்க. நம்ம பையன் அவனை கட்டி போட்டு ஒரு முக்குல மூட்டை கட்டி வச்சிருந்தான். அவன் என்ன பண்ணிட்டா, அங்க உடஞ்சிருக்க ஷார்ப்பான கல்லை யூஸ் பண்ணி கையில இருக்க கட்டு கால இருக்க கட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டு மேடம் ஃப்ரீ ஆயிட்டாங்க. ஆக்சுவலா மேடம் இப்ப சண்டை போற இடத்தை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி இருக்காங்க போல. அதனால என்ன ஸ்டேட்டஸ்னு தெரியல. கட்டகுரி தோக்கறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பே இல்ல. அண்ட் இப்ப மிரர் வேர்ல்ட்ல இருந்து ஸ்டார் ஹேட் தப்பிக்கணும்னா இவளோட உதவி தேவை. இனி இதுக்கப்புறம் நான் சிக்க மாட்டேனே, அண்ணன் ஓவன் மத்தவங்க கூட போய் ஜாயின் பண்ணிக்க போறேன்னு ஜாலியா ஆடிக்கிட்டே ஓடுவா. இதுல வேற ஸ்டார் ஹேட் ஆளுங்க எல்லாத்தையுமே கொல்ல போறாளாம் கொய்யால. அப்படியே கட் பண்ணி கக்கோவா ஐலாண்ட காட்டுறாங்க. டைம் இப்ப 12:28. இன்னும் அவங்க சொன்ன டைமுக்கு 32 நிமிஷம் தான் இருக்குது. இன்னும் ஸ்டார் ஹேட்டோட கப்பலும் வந்து சேரல. சரி, அவங்க 1 மணிக்கு சொல்லியிருக்காங்க, பொறுமையா டிராவல் பண்ணி வருவாங்கன்னு வைங்க. அப்ப கட்டகுரி நேரத்துக்கு வந்திருக்கணும்ல. இவ்வளவு நேரம் வரலன்னா அப்ப சண்டை இன்னுமா போயிட்டு இருக்குது. ஒருவேளை கட்டகுரி தோத்துருவானோன்னு டவுட்டா கேட்டதுக்கே மண்டையில நங்கு 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 நங்குன்னு 4 குட்டு வைப்பாங்க. ஏன்னா இது வரைக்கும் அவன் எதுலயுமே தோத்ததே இல்ல, தோக்கறதுக்கு வாய்ப்பே இல்ல. அதனால லூசுத்தனமா பேசாம சைலண்டா இருங்க, இல்லன்னா போட்டு பொழந்துருவேன்னு எல்லாருமே அவனுக்காண்டி சப்போர்ட் பண்ணி மண்டை மண்டையா அடிப்பாங்க. அட அவ்வளவு பயங்கரமானவன் ஸ்ட்ராங்கானவனா இந்நேரத்துக்கு வந்திருக்கணும்ல. அதனாலதான் பையன் டவுட்ல கேட்டான், அதுக்கு இவ்வளவு அடி தேவையா? சரி, இப்ப ஸ்டார் ஹேட் பிளான் பண்ணது 1 மணிக்குங்கும் போது இந்த ஐலாண்டுக்கு வந்து சேர்றது மட்டும்தான். அப்படி இருக்கும்போது அவங்க வரணும். அப்படி ஒருவேளை வரலன்னா ப்ரூலிய கண்டுபிடிச்சு மிரர் வேர்ல்டுக்குள்ள போய் பார்த்தே ஆகணுமா. ஒருவேளை இங்க இவங்களை 1 மணி வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லிட்டு வேற ஏதாவது ஐலாண்டு வழியா எஸ்கேப் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால ப்ரூலிய கூப்பிடுங்கன்னு சொன்னா அவ ஆளை காணும். அவ எப்படி கிடப்பா? அதான் ஸ்டார் ஹேட் அவளை மூட்டை கட்டி தூக்கிட்டு போனானே, அது ஓவனுக்குமே நல்லா தெரியும். இன்கேஸ் ப்ரூலி அவங்கிட்ட இருந்து தப்பிச்சா கண்டிப்பா இந்த மிரர் வழியா வந்துருவா. அதுவும் 1 மணிக்கு முன்னாடியே. இல்ல மாட்டிட்டு தான் இருக்கான்னா 1 மணிக்கு ஷார்ப்பா லூஃபி இந்த வழியா தான் வந்தாகணும். அப்படியே இல்லையா கட்டகுரி ஜெயிச்சா அவன் வர போறான். எப்படி இருந்தாலும் இவங்க 1 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்ப சில பேர் என்ன இது ப்ரூலி இவ்வளவு வீக்கா இருக்காங்களேன்னு சொல்லுவாங்க. ஆத்துமா கண்ணாடி வழியா சிஸ்டர் கேட்டுட்டு இருக்க கூட வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாம வாங்கி கட்டிக்காதன உடனே வாய முடிக்குவாங்க. சரி, இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு 30 நிமிஷத்துக்கு மட்டும் இவங்க அலர்ட்டா இருந்தாங்கன்னா போதும். அதுக்கப்புறம் ஸ்டார் ஹேட் வருவான். அவனை துண்டு துண்டா வெட்டி கடல்ல இருக்க சுறாங்களுக்கு எறாவா போட்டுறான் பாருங்க. அப்படின்னா கட்டகுரி தோத்துருவான்னு சொல்றாங்களா? நான் அவன் வெளியில வந்தானா கட்டகுரி தோத்துட்டான் தான் அர்த்தம். ஒருவேளை பயந்துதான் வருவான்னு சொல்லாம சொல்றாங்களோ என்னமோ. பட் இவங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கத நம்ம சஞ்சி ஒரு ஓரமா நின்று ஒட்டி கேட்டுட்டு இருப்பான். ஏன்னா ஏதாச்சும் பிளான் பண்ணி லூஃபியை எப்படியாச்சும் காப்பாத்தணுமே. அங்க இருக்கிற ஆளுகளெல்லாம் பார்த்தா சோல்ஜர்ஸ் மாதிரியே தெரியல. நடுவுல ஒரு பெரிய கண்ணாடியை வச்சிருக்கானுங்கன்னா டெஃபினட்டா இது ஒண்ணு மட்டும் தான் இங்க இருக்குது. லூஃபி மட்டும் உள்ள இருந்து வந்தானா அடுத்த செகண்ட் அவனை இங்க இருந்து காப்பாத்தி கூட்டு போகணும். இல்லைன்னா இவங்க 2 பேர்த்தையுமே வச்சு சமாதி கட்டிடுவாங்க. லூஃபி மட்டும் வந்துட்டானா அதுக்கப்புறம் எனக்கும் புட்டிங்க்கும் ஃபேர்வெல் தான் சொல்லிட்டு திரும்பினா அவங்க தூரமா நின்று நம்ம சஞ்சியை நோட் பண்ணிட்டு இருப்பா. ஐயோ கேட்டுட்டியான்னு கேட்டா என்னைய பார்க்காதேன்னு அப்படியே நடுங்குவா. ஏன்னா தெரியாம பாத்துட்டு இருந்தாலாமா. அப்ப சஞ்சி இவங்க மீட் பண்ணதுல இருந்து எல்லா விஷயத்தையும் ஒன்னொன்னா சொல்லுவான். அதான் ஃபர்ஸ்ட் டைம் அவளை போட்டோல பார்த்தது, அதுக்கப்புறம் அவளை தனியா மீட் பண்ணி பேசினது, வெட்டிங் அப்போ ஜூஸ் மேல ஏறி 2 பேரும் ஸ்டேஜுக்கு கிளம்பினாங்களே அதெல்லாம் அவனோட ஃபேவரட் டைம் ஆமா. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சூப்பரா கேக் எல்லாம் ரெடி பண்ணாங்கன்னு வைங்க. எல்லாமே அற்புதமான நாட்கள். ஆனா நான் இப்போ உனக்கு குட் பை சொல்ல வேண்டிய டைம் வந்துருச்சு. நீ பண்ண எல்லா ஹெல்ப்புக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்னு இழிச்சுக்கிட்டே கை நீட்டுவான். அவளுக்கு ரொம்பவும் கஷ்டமாயிரும். ஏன்னா அவனை ஏமாத்தி இருக்கான், கொல்ல ட்ரை பண்ணியிருக்கான். பட் இருந்தாலுமே அவன் தேங்க்யூ சொல்லணும்னு கூப்பிடுறான். உடனே அவன் மன்னிப்பு கேட்கணும்னு தான் நினைப்பா. அவளுக்குள்ள இருக்க அண்ணியன் வெளியில வந்து வாய மூடுறா அப்படின்னு கத்தன உடனே அவன் சிரிச்சுக்கிட்டே அட ஆமா இல்ல நீயும் நானும் எனிமிஸ், நம்ம மேரேஜே ஒரு ட்ராப் தானே, எல்லாத்தையுமே பிளான் பண்ணது பிக் மாமோட பைரட்ஸுங்க, நீ என்ன பண்ணுவ? ஆனா என்னோட ஃபியான்சியா நடிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், இதை நான் மறக்கவே மாட்டேன்னு உடனே அவ ரொம்பவுமே ஃபீல் பண்ணி கதறி ஆள ஆரம்பிச்சிருவான். ஏன்னா இவன் 3வது கண்ணை காமிச்சதுக்கு அப்புறம் யாருமே இவகிட்ட இப்படி பேச கூட மாட்டாங்க. ஒன்னா அருவருப்பு படுவாங்க, இல்லன்னா இவளை விட்டு தள்ளி போவாங்க, அதுவும் இல்லன்னா அசிங்கமா திட்டுவாங்க. அதனாலேயே அதை மறைச்சு வச்சுட்டு இருந்தா. இவங்கிட்ட காமிச்சா இவன் திட்டுவான் அசிங்கப்படுத்துவான்னு பார்த்தா நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்ல விதமா வேற பேசுறானா, அதை அவளால தாங்கிக்க முடியல. அதுக்காக தான் அப்படி அழுவா. மன்னிச்சுக்கமா, ஏதாச்சும் இன்சல்ட் பண்ணிட்டனா, நான் வேணும்னு எதுவும் சொல்லல, தப்பா நினைச்சுக்காத புட்டிங்க அப்படி இப்படின்னு சொல்லி கெஞ்சுவான். உடனே அவ எனக்கு கடைசியா ஒரே ஒரு ஃபேவர் பண்ணு, இதை மட்டும் பண்ணுன்னு சொல்லிட்டு அவனோட சிகரெட்டை தூக்கி போட்டுட்டு அவனை கட்டி பிடிச்சு அழ ஆரம்பிச்சிருவா. சரி, அப்படியே அங்க கட் பண்ணி மிரர் வேர்ல்டுல இவனு 2 சண்டையும் காட்டுறானுங்க. 2 பேரும் அடிச்ச போஸ்லயே தான் நிக்கிறானுங்க. பட்ட அடியில அவன் வாயிலையும் ரத்தம் வந்துருச்சு, இவன் தலையிலயும் ரத்தம் வந்துருச்சு. கொஞ்ச நேரத்துல கையை 2 பேரும் நார்மல் ஆக்குவானுங்க. அடுத்த செகண்ட் லூஃபி நிக்கிற இடமே உடஞ்சு பையன் நார்மல் ஆகி அப்படியே கீழே விழுவான். அவ்வளவுதான், இதுக்கு மேல எல்லாம் லூஃபியால முடியாது. வாயில இருந்து புகையே வந்துரும்.
இருக்கும். கண்ணெல்லாம் பாத்தீங்களா வெள்ளை அடிச்சிருச்சு. இனி எந்திரிக்கணும்னா ஒரு அரை மணி நேரமா ஆகாது மினிமம் சொல்றேன். பரவாயில்ல கட்டகுரி சும்மா கன் மாதிரி நின்னுட்டு இருக்கானேன்னு பார்த்தா அவனும் அப்படியே 2 ஸ்டெப் எடுத்து வைப்பான். அதுக்கப்புறம் நிக்க முடியாம பேன்னு பொத்துன்னு விழுவான். இப்ப இவங்க 2 பேத்துல யாரு வின் பண்ணா நீங்களே கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் யாரு கரெக்டா சொல்றீங்கன்னு. டைம் வேற டிக்டாக்னு போயிட்டு இருக்குது. சொல்ல போனா அரை மணி நேரத்துக்கு கம்மியா தான் டைம் இருக்குது. லூஃபி எந்திரிச்சு 1 மணிக்குள்ள அந்த கண்ணாடியை விட்டு வெளியில வந்துருவானா? அப்படியே வந்தாலும் அவனுக்காண்டி வெளியில வெறிகுண்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களே. இவ்வளவு டயர்டோட போனான்னா அத்தனை பேத்து கூட அவன் எப்படித்தான் சண்டை போடுவானோ தெரியல. சரி எப்படிதான் தப்பிக்கிறான்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா. Yeah!